ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கிடையிலான கடந்த 100 நாட்களாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தத்தில் யாருடைய கை தற்பொழுது ஓங்கி இருக்கின்றது? இந்த 100 நாட்களை கடந்த 101வது நாளில் இதற்கான ஒரு முக்கியமான குழு கிடைத்திருக்கின்றது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கிடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த யுத்தம் தொடர்பாக மிக நீண்ட காலமாக ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றவர்களுக்கு நிச்சயமாக இதன் குழு மிக தெளிவாக தெரிந்திருக்கும். ஏனெனில் இன்றைய நாளில் இந்த குழு எப்படி கிடைத்தது, இதை எப்படி நாங்கள் நிறுவலாம்? கடந்த நாளில் நடந்து முடிந்த ஒரு மிகப்பெரிய சம்பவத்தின் ஊடாக இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம். நேற்றைய தினம் ஈரான் திடீரென இஸ்ரேலின் மீது கடந்த 2 மாதங்களின் பின்னர் ஒரு மிகப்பெரிய ஏவுகணை அலை தாக்குதலை மேற்கொண்டது. இஸ்ரேலினுடைய ஒரு முக்கியமான விமான தளத்தின் மீது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இந்த விமான தளம் என்பது தற்காலத்தில் மிக முக்கியமான ஒரு விமான தளமாக பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேலினுடைய விமானங்கள் லெபனானின் மீது தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக எரிபொருட்களை நிரப்புவதற்கும் ஆயுதங்களை நிரப்புவதற்கும் அத்தோடு தாக்குதலுக்கான பரப்புகளை மேற்கொள்வதற்கும் பரப்புகள் முடிந்து தரையிறங்குவதற்குமான பல செயற்பாடுகளுக்கு மிக முக்கியமான ஒரு விமான தளமாக இந்த தளம் இருந்தது. இந்த தளத்தின் மீதுதான் நேற்றைய தினம் ஈரான் மிகப்பெரிய ஏவுகணை அலை தாக்குதலை மேற்கொண்டது. இந்த ஏவுகணை தாக்குதல் நிகழ்த்தப்படும் என்பது முன்னரே இஸ்ரேலுக்கும் உலகத்திற்கும் தெரிந்திருந்த ஒரு விடயம். இதற்கான ஒரு காரணம் இருந்தது. என்ன காரணம் என்றால், லெபனான் மீது தொடர்ச்சியான தாக்குதல்கள் நிகழ்த்தப்படுமேயானால், குறிப்பாக லெபனானுடைய தலைநகரான பெய்ரூட்டின் மீது தாக்குதல்கள் நிகழ்த்தப்படுமேயானால் ஈரான் தாக்குதல்களை நிகழ்த்தும். ஈரான் பொறுத்து கொண்டிருக்காது. பெய்ரூட்டின் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்ந்தால் இந்த தாக்குதல்களுக்கான பதிலடியை ஈரான் வழங்கும் என்று தொடர்ச்சியாக கூறி வந்த நிலையில் இஸ்ரேல் அதை எதையுமே கணக்கில் எடுக்காது பெய்ரூட்டின் மீது நேற்று ஒரு மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்களை நிகழ்த்தியிருந்தது. இந்த தாக்குதல்களின் பின்னர் தான் ஈரான் இப்படியானதொரு தாக்குதலை நிகழ்த்தும் என்று எதிர்வு கூறப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் ஈரான் சொல்லி வைத்தது போலவே தாக்குதல்களை ஆரம்பித்தது. மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலாக இந்த தாக்குதல் இருந்தது. இந்த தாக்குதல்களின் மூலம் இலக்கு வைக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட விமான நிலையம். இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான ஒரு விமான நிலையத்தின் மீது இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட மிக பலம் வாய்ந்த ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. எனினும் இந்த ஏவுகணைகள் இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு ஏவுகணைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் இந்த தாக்குதல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. எனினும் இந்த இடத்தில் மிகவும் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு முக்கியமான கருத்தை இந்த இடத்தில் பதிவிட்டிருந்தார். டெஹ்ரான் எரிக்கப்பட வேண்டும் என்ற அவருடைய வார்த்தை மிக முக்கியமான ஒன்று. இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அதை குறிப்பிட்டிருப்பது மிகவும் கோடிட்டு பார்க்க வேண்டிய ஒன்று. டெஹ்ரான் எரிக்கப்பட வேண்டும். இதன் மூலம் அவர் குறிப்பிடுவது ஈரான் எப்படியேனும் வீழ்த்தப்பட வேண்டும். ஈரான் இருக்கும் வரைக்கும், ஈரான் பலமாக இருக்கும் வரைக்கும் இஸ்ரேலால் தலை தூக்க முடியாது என்ற விடயத்தை நேற்று அவர் தன்னுடைய கோபமாக வெளியிட்டிருந்தார். சரி, அடுத்த விடயத்துக்கு வரலாம். இந்த தாக்குதல்களை உடனடியாக ஈரான் தொடங்கிய பின்னர் இஸ்ரேலும் தனது பதில் தாக்குதல்களை ஆரம்பித்தது. ஈரானினுடைய தலைநகர் மற்றும் சூழ உள்ள பகுதிகள் மீது, குறிப்பாக IRGC-யினுடைய இராணுவ தளங்கள் மீது தாக்குதல்களை தொடுத்ததாக சொல்லப்பட்டது. இந்த தாக்குதல்களின் மூலம் பல சேதங்கள் ஈரானுக்குள் ஏற்பட்டிருந்தாலும் உயிரிழப்புகள் தொடர்பான எந்த பதிவும் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த தாக்குதல்களின் ஊடாக ஈரான் தான் இந்த யுத்தத்தில் முன்னிட்டிருந்தது என்று எவ்வாறு கூற முடியும் என்று நீங்கள் இப்பொழுது என்னிடம் கேட்கலாம். இங்குதான் ஒரு மிக முக்கியமான சம்பவம் இடம்பெற்றது நேற்றைய தினம். இந்த சம்பவத்திற்கு பலர் காரணமாக இருந்தார்கள். குறிப்பாக ஈரான் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை தொடுப்பதற்கு முன்னரே இந்த தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம் என்ற அடிப்படையில் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கேட்டுக்கொண்டதான தகவல்கள் இருக்கின்றன. மேலும் அதையும் மீறி ஈரான் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டது. ஏனெனில் லெபனான் மீதான தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்பது ஈரானினுடைய
ஒரு நோக்கம். ஆகவே ஈரானினுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஈரான் இஸ்ரேலின் மீதான தாக்குதல்களை மேற்கொண்டது. இலக்கு வைத்த விமான தளமானது லெபனான் மீது குண்டுகளை போடுவதற்கு, விமானங்களை ஏற்றுவதற்கும் இறக்குவதற்குமான முக்கியமான ஒரு விமான தளமாக இருந்ததன் காரணமாக அந்த விமான தளம் இலக்கு வைக்கப்பட்டது என்று ஈரான் அறிவித்தது. ஆகவே இந்த தாக்குதல்கள் ஆரம்பித்த உடனேயே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலை உருவாகிவிட்டது. இந்த மத்திய கிழக்கில் அவர் தொடங்கிய போரை எப்படியேனும் நிறுத்திவிட வேண்டும் என்ற அடிப்படையில் தற்காலத்தில் ட்ரம்ப் ஏதாவது ஒன்றை செய்துவிட வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற விடயம் இங்குதான் வெளிப்படுகிறது. இந்த தாக்குதல்கள் ஆரம்பித்த உடனடியாகவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாகுவுடன் தொலைபேசி ஊடாக தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றார். இந்த தொடர்பின் பின்னர் அவர்கள் பேசியது மிக முக்கியமான விடயங்களாக இருந்திருக்க வேண்டும். இந்த தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பது ஒன்றாக இருக்கலாம், அல்லது ஈரான் மீதான பதில் தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று கூறியிருக்கலாம். ஏனெனில் இந்த யுத்த நிறுத்தத்தை தொடர வேண்டும் என்பது இப்பொழுது அமெரிக்காவுக்கு இருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம். போரை மீண்டும் தொடங்குவதோ அல்லது இந்த போரை தொடர்ந்து நீடித்து கொண்டு செல்வதோ அமெரிக்காவிற்கு விருப்பமில்லை என்கின்ற அடிப்படை இப்பொழுது தெளிவாக தெரிகின்றது. இந்த அடிப்படையில் தான் நேற்றைய தினம் இந்த தாக்குதல்களின் பின்னர் உடனடியாக தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நெதன்யாகுவோடு மிக காட்டமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கின்றார். உடனடியாக இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருப்பதன் அடிப்படையில் தான் இன்று இஸ்ரேலும் ஈரானும் இரு நாடுகளும் கூட்டாக தங்களுடைய தாக்குதல்களை நிறுத்திக் கொள்வதாக அறிவித்திருக்கின்றது என்ற விடயம் வெளியில் வந்திருக்கின்றது. ஆகவே ஈரானை எப்படியேனும் இந்த யுத்தத்தை மீண்டும் ஆரம்பிக்க விடக்கூடாது என்கின்ற ஒரு மிகப்பெரிய விடயம் இங்கே மறைந்திருக்கின்றது. மீண்டும் ஒரு யுத்தம் ஆரம்பித்து ஈரான் மீண்டும் மத்திய கிழக்கில் இருக்கின்ற அல்லது வளைகுடா பகுதியில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு பேரிழப்புகளை சந்திப்பதற்கு அமெரிக்கா விரும்பவில்லை என்பதும், இந்த போரில் தாங்களாக பின்வாங்கி செல்வதை தவிர வேறு வழியில்லை என்பதையும் உணர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு 101வது நாள் ஈரான் போரில் நிகழ்ந்திருக்கின்ற உண்மை பலருக்கு புரியவில்லை என்று நான் நினைக்கின்றேன். ஆனாலும் இதுதான் உண்மை. இந்த போரை நிறுத்துவதற்கு மற்றொரு மிக முக்கியமான காரணம் இருக்கின்றது. அதுதான் யெமன் நாட்டில் இருக்கின்ற கூத்திகள். இவர்கள் நேற்றைய தினம் அமெரிக்காவிற்கு மிக முக்கியமான ஒரு மெசேஜை கொடுத்திருந்தார்கள். கூத்திகள் நேற்றைய தினம் அமெரிக்காவிற்கு அறிவித்திருந்த அந்த முக்கியமான தகவல் என்னவென்றால், இந்த செங்கடல் பகுதியை கப்பல் போக்குவரத்துக்கு முற்று முழுதாக தடை செய்ய போகின்றோம் என்ற ஒரு விடயம்தான். ஏற்கனவே இஸ்ரேலுக்கான கப்பல்களுக்கு இந்த பாதை தடை செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது உலகம் முழுவதற்குமான கப்பல் போக்குவரத்திற்கு இந்த பாதையை தடை செய்ய போகின்றோம் என்று கூத்திகள் அறிவித்திருந்தது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய தலையீடியாக மாற்றம் பெற்றது. ஏற்கனவே ஹோமோஸ் நீரிணை தடை செய்யப்பட்டிருப்பதன் ஊடாக உலகத்திற்கு தேவையான எண்ணெய் கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. மேலும் பல ஆயிரக்கணக்கான கப்பல்கள் இந்த ஓமான் வளைகுடா பகுதியில் சிக்கி கொண்டிருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த கப்பல்களை வெளியேற்ற முடியாமலும் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமலும் அமெரிக்கா திணறிக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இப்பொழுது மற்றொரு பிரச்சனையாக இந்த செங்கடல் பகுதியை கூத்திகள் மறைத்து கப்பல் போக்குவரத்துக்களை தடை செய்ய போகின்றோம் என்று சொல்லியது மிகப்பெரிய தலையீடியாக அமெரிக்காவிற்கு மாறியது. இதனால் தான் உடனடியாகவே தொலைபேசியில் நெதன்யாகுவுடன் தொடர்பு கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த தாக்குதல்களை உடனடியாக நிறுத்தும்படி கூறியிருக்கின்றார். எனவேதான் இந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் இஸ்ரேலும் ஈரானும் தாங்கள் இந்த தாக்குதல்களை நிறுத்திக் கொள்வதாக அறிவித்திருக்கின்றார்கள். இது மிக முக்கியமான ஒரு விடயம். இன்னும் ஒரு விடயத்தை நான் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். ஈரான் லெபனானுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதல்களை தொடுத்த வேளை ஈரானிய மக்கள் மிகப்பெரிய கொண்டாட்டங்களில் ஈடுபட்ட விடயமும் இங்கே நினைவு கூற வேண்டியது. அமெரிக்கா கூறுவது போல இந்த யுத்தத்தின் காரணமாக ஈரானியர்கள் துன்பப்பட்டாலும், அவர்கள் இந்த யுத்தத்தின் காரணமாக மிகப்பெரிய இன்னல்களை சந்தித்தாலும், அவர்கள் தாங்கள்
இந்த யுத்தத்தை எதிர்கொண்டே ஆக வேண்டும் என்பதிலும், இந்த யுத்தத்தை வெல்ல வேண்டும் என்பதிலும், இந்த யுத்தத்திற்காக தங்களுக்காக ஆதரவளித்த நாடுகளுக்கு தாம் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதிலும் மிக அவதானமாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை நேற்றைய தினம் ஈரானிய மக்கள் தங்களுடைய இந்த கொண்டாட்டங்களின் மூலமும் தங்களுடைய மகிழ்ச்சி வெளிப்பாட்டினூடாகவும் தெரிவித்திருக்கின்ற செய்தி நேற்றைய தினம் ஈரானில் இருந்து கிடைத்திருந்தது. ஆகவே கடந்த 101 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான இந்த யுத்தத்தில் தற்பொழுது கையோங்கி இருக்கின்ற நாடு ஈரான் என்பதில் எந்த விதமான ஐயத்திற்கும் இடமில்லாத ஒன்று. ஏனெனில் இன்று ஈரானை எல்லா நாடுகளும் கெஞ்சிக் கொண்டிருக்கின்றன, இந்த யுத்தத்தை நிறுத்தி ஒரு சமாதான முயற்சிகளுக்கு வர வேண்டும் என்று. அதை இப்பொழுது அமெரிக்காவே கேட்டுக்கொள்வதுதான் மிகப்பெரிய ஒரு விடயம். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் நான் இந்த செய்தி தொகுப்பினூடாக உங்களுக்கு சொல்ல வேண்டும். அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு கருத்தை அண்மையில் கூறியிருக்கின்றார். ஈரானின் தற்போதைய சுப்ரீம் லீடர் மொஸ்தபா கமேனி அவர்களை தாம் சந்திக்க விரும்புவதாகவும் அவரை சந்திப்பதில் தான் பெருமைப்படுவதாகவும் கூறியிருக்கின்ற ஒரு விடயம் இப்பொழுது முக்கியமான ஒரு விடயமாக பேசப்படுகின்றது. ஏனெனில் மொஸ்தபா கமேனி அவர்களை தொடர்ச்சியாக அவர் எங்கிருக்கின்றார், அவர் வெளியில் வருவாரா, அவரால் முடியுமா, அவர் இல்லை என்ற அடிப்படையில் எல்லாம் பேசிக் கொண்டிருந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று தலைகீழாக மாறி அவரை சந்திப்பதில் பெருமைப்படுகின்றேன் என்ற வகையில் பேசியிருப்பது இந்த யுத்தத்தில் இருந்து விடுதலையாக வேண்டும் என்று அமெரிக்கா யோசிக்கின்றது என்பது பலருக்கு புரியாத ஒன்று. ஆனால் இதுதான் உண்மை. இப்பொழுது இந்த யுத்தத்தில் முன்னே நிற்பது ஒற்றை நாடாக நின்று வல்லரசான அமெரிக்காவையும் அணு வல்லரசான இஸ்ரேலையும் எதிர்த்து நின்ற ஈரான் என்பது அடித்துச் சொல்லக்கூடிய ஒரு விடயம். இது ஈரான் போரில் இன்று 101வது நாளின் செய்தி தொகுப்பு. மீண்டும் மற்றொரு செய்தி தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். இது போன்ற முக்கியமான செய்தி தொகுப்புகளை அறிந்து கொள்ள உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்களோடு இணைந்திருங்கள். அது மட்டுமில்ல, காணொலி பிடித்திருந்தால் காணொலிக்கு லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த காணொலி பலரிடம் சென்று சேர அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். காணொலி தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். இதுவரை நம்மோடு தொலைபேசி, தொலைக்காட்சி மற்றும் கணினி வழியாக இணைந்திருந்த அனைத்து உலக விவர பார்வையாளர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை மாலை இதே நேரம் மற்றொரு உலக விவர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். வணக்கம்.